தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் பாத்தீங்க அப்படின்னா புதிய உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, இந்த 2026க்கான உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 19,000 இருந்து ஆரம்பிச்சு 27,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணதுல இருந்து எனி டிகிரி நீங்க முடிச்சாலும் சரி, அதாவது 8ஆம் வகுப்பு 9, 10, 11, 12 ஆர் எனி டிகிரி இதுல நீங்க எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், தாராளமா உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு எந்தவித தேர்வுமே இல்லாம, எக்ஸாமினேஷனே இல்லாம உங்களுக்கு இன்டர்வியூ மட்டுமே வச்சு உங்களை செலக்ட் செய்வதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் எந்தவித ஃபீஸுமே இல்லாம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தேர்வு இல்லாம உங்களை செலக்ட் செய்வதை அறிவிச்சிருக்காங்க. எந்தவித கட்டணமும் இல்லாம இந்த ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 9/7/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணாலே போதும், இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்ளிகேஷன் நீங்க ப்ராப்பரா எப்படி ஃபில் பண்ணி இந்த ஜாப்ல செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா உங்க அஃபிஷியலா கொடுத்துருக்க நோட்டிபிகேஷன். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு, நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க், இந்த ரெண்டு லிங்க்குமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவான சேனலா இருக்குன்னு நினைச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே நண்பா, ஓவராலா பாத்தீங்கன்னா 11 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப எவ்வளவு வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளவு வயது இருக்கணும், எவ்வளவு சேலரி அப்படின்றத பார்க்கலாம். 11th பிளேஸ்ல MTSக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சொல்லுவாங்களே, ஸோ அதற்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு வெறும் நீங்க 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணாலே போதும், 40 வயதுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு 11,000 சம்பளத்துல இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் MMU கிளீனருக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க வெறும் 8ஆம் வகுப்பு மட்டும் பாஸ் ஆகி 40 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா 11,000 சம்பளத்துல இந்த ஜாப்புக்கு உங்களால பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்க வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே நீங்க பாஸ் பண்ணி 40 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா 10,000 சம்பளத்துல ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு கம்ப்யூட்டர் எனி டிகிரி, ஓகேவா, ஸோ நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், சேம் டைம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ்னா வேற ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்க எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் சரி 40 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் 15,000 சம்பளத்துல அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தனியாவே டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கான ஜாப்பும் கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்க கம்ப்யூட்டர் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், அதாவது டிப்ளமோ ஆர் கம்ப்யூட்டர், ஓகேவா. ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சாலும் சரி, இல்லை நீங்க வந்து எனி டிகிரி நீங்க படிச்சாலும் சரி 40 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா 17,500 சம்பளத்துல உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்க பிகாம் வித் டேலி வந்து படிச்சிருக்கணும். 40 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 19,000 சம்பளத்துல இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 40 வயதுக்குள்ள இருந்து MAல நீங்க சோசியல் ஒர்க்கிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 27,000 சம்பளத்துக்கு இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் UHN வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு நீங்க 40 வயதுக்குள்ள இருந்து நீங்க இந்த ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ வந்து பேஷண்ட்டை கவனிச்சுக்க கூடியது நர்சிங் ரிலேட்டடா வந்து இருக்கும். இந்த BSc நர்சிங் இல்ல GNM இது ரிலேட்டடா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சு 40 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா மாதம் 21,000 சம்பளத்துல இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் 40 வயதுக்குள்ள இருந்து GNM BSc ரிலேட்டடா நீங்க நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் 21,000 சம்பளத்துல இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 40 வயதுக்குள்ள இருந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்ல பாட்டனி ஆர் பயாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கீங்க, அதுவும் தமிழ் வழி கல்வியில வந்து நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள். மாதம் உங்களுக்கு 17,500 இந்த சம்பளத்துக்கு உங்களால பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பிக்கும் பணியின் பெயர்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாப்போட நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம மேல பாத்தீங்கன்னா எல்லா ஜாப்பும் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜாப்போட நேம் இந்த இடத்துல ப்ராப்பரா கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க.
நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரின் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களோட பெயர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட தந்தையோட பெயர் எழுதிக்கோங்க. உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயதை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன அது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேரை வந்து எழுதிக்கோங்க. ஓகே, பணியின் பெயர் இங்க இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இங்கேயும் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதி, அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்க வச்சு அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து ஜெராக்ஸ் காப்பி, அதாவது சான்றிதழ் நகல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாருக்கும் ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வச்சு நீங்க அனுப்பணும். நெக்ஸ்ட் உங்க ஜாதி சான்றிதழ், ஆதார் நம்பரோட எண்ணு, உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, உங்களுக்கு இது ரிலேட்டடா எதுவும் முன் அனுபவம் இருக்கு அப்படின்னா அந்த முன் அனுபவம் என்ன அப்படின்றத வந்து எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்பணும். நெக்ஸ்ட் உங்க தற்காலிக முகவரி அந்த நிரந்தர முகவரி வந்து நீங்க கொடுக்கணும். சரியா? ஃபைனலா நீங்க எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ண போறீங்க, அந்த இடம் எந்த தேதியில அப்ளை பண்ண போறீங்க, அந்த டேட், இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அப்ளிகேஷனை நீங்க அப்ளை பண்றது போது என்ன மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட், உங்களோட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிபிகேட், நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு அனுப்பணும். த சேம் டைம் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடும் போது உங்களோட ஒரிஜினல்ஸ் நீங்க என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த ஜெராக்ஸ் காப்பியோட ஒரிஜினல்ஸும் எடுத்துட்டு போகணும். ஸோ எதற்காக ஒரிஜினல்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. உங்க டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்கிங்ல எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிடும். ஸோ அந்த ரீசன்காக தான் உங்களோட ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டுமே வந்து கேட்கறாங்க. ஸோ இன்டர்வியூ டைம்ல மட்டும் நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு காலத்திலுமே வந்து பணி வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாத காலங்கள் நீங்க ஒர்க் பண்ண முடியும்னா 11 மாத காலங்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வந்து பெர்மனன்ட் வந்து கிடையாது, டெம்பரரி ஜாப் மட்டும்தான். நெக்ஸ்ட் தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களை தேர்வுனா எக்ஸாமினேஷன் கிடையாது. உங்களை செலக்ட் செய்யறது வந்து எந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடா செலக்ட் செய்வாங்க அப்படின்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, மார்க்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட முன்னனுபவம் நேர்காணல் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு கணினி பயிற்சிகளை பெற்று எதுவும் நீங்க டிகிரி வச்சிருக்கீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரிலேட்டடா வந்து நல்லா ஒர்க் பண்ண தெரியும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னுரிமையும் வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபில் பண்ணி முடிச்ச அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லி பாத்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் சொல்லிட்டு இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அட்ரஸ்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இருக்குதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க போஸ்ட் மூலமா உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரிஜினல்ஸோட ஜெராக்ஸ் காப்பி இது எல்லாமே சேர்த்து வச்சு நீங்க போஸ்ட் மூலமா ஸ்பீட் போஸ்டா இருந்தாலும் சரி நார்மல் போஸ்டா இருந்தாலும் சரி 9/7/2026 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க போஸ்ட் மூலமா அப்ளை பண்ணிருக்கணும். ஸோ எல்லாமே சீக்கிரமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா கமெண்ட் பண்ணுங்க.